வாஷ் பேசன்ஸ், அந்த வாஷ் பேசன் வேனிட்டி ஏரியா அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அந்த இப்போ ஒன்று ஸ்டாக் கேஸில் இருக்கும், இல்லை ஹாலில் இருக்கும், தென் கிச்சனுக்குள்ளே இருக்கும், கிச்சன் வித் டைனிங் இருக்கும், தென் டைனிங் ரூம் செப்பரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம் செப்பரேட்டாக இருக்குது, டைனிங் ரூம் வித் அட்டாச் வந்து பூஜா. ஓகே, அப்போது அதுக்கு சிமிலாக சேம் டைப் தான் உட்டன் கலர் கொடுத்துருக்கோம். இந்த டாப் பேசன்ஸ், இந்த பேசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அந்த ஸ்பேஸஸ் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்குங்க. அந்த வால் ஸ்பேஸஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம பிக் சைஸ் போகிறது ஓகே. பட் ஆனாலுமே இந்த டாப் பேசன் பொறுத்த வரையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பண்ணிட வேண்டாம். இந்த டாப் பேசன் வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த இடம் சின்னதாக இருக்கும்போது ஸ்டாண்டிங் வாஷ் பேசன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குற க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸ் பண்ணி இதுக்கு மேலே கிரானைட்டோ டைலோ மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாஷ் பேசன் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த வாஷ் பேசன் க்ளீன் பண்ணும்போது நம்ம லிக்விட்ஸ் ஏதாச்சும் போடுவோம் இல்லைங்களா, அது க்ளீன் பண்ணும்போது இது மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்குங்க. அதனால தான் இது மேலே கிரானைட்டோ டைலோ போட்டு பண்ணிக்கோங்க. நம்ம அதே மாதிரி வாலில் தண்ணி தெளிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃப்ளூட்டர் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளூட்டரே நமக்கு ரன்னிங் கொண்டு வரலாம். நம்ம அந்த ஃப்ளூட்டரே ஒரு எல் டேபிள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வால் என்டையராக கொண்டு வந்தோம்னா இன்னும் ஹைலைட்டாக காமிக்கும். ஏன்னா அந்த இடத்துல பட்ஜெட் வரனால நம்ம வந்து சிமிலராக தான் பண்ணிடுறோம். நாங்கள் கஸ்டமர்ஸு ஒவ்வொரு டீம் சொல்லுவோம், இன்டீரியர் பொறுத்த வரையுமே அழகாக காமிக்கிறதுக்கு தான், அந்த ரூம் அழகாக காமிக்க முடியும். கலர்ஸ்லாம் இருக்கட்டும், சில ஏரியாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த வால் நல்லாயிருக்கும், கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். அது போக மிரர், இந்த மிரர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிளெயின் மிரர் போட்டு சுற்றி ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ளூடூத் லைட்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ரவுண்டு, ஓவல், ஸ்கொயர் அது மாதிரி நிறையா டிசைன்ஸ் மாடல் இருக்குது. நீங்கள் அது சூஸ் பண்ணாவும் இந்த ஏரியா கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும். ஈவினிங் டைம், நைட் டைம் வரும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.